முன்ன ஒரு பொண்ணு, ஆமா அமைச்சரோட பொண்ணு தான் பேட்டி கொடுத்திருந்தாங்களே, எங்களை எங்க அப்பா வாழவே விட மாட்டேன்றாங்கன்ட்டு. அதையெல்லாம் மறந்திருப்பாங்கன்னு நினைச்சு மந்திரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு போல. மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தான் மாண்புமிகு என்பதை மறந்துட்டு பழைய கராத்தே பாபாவே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னமும் அதிகார துஷ்பிரயோகத்துல அநியாயமா அக்கிரமமா அஜித்குமார் அவர்களை உங்களுடைய அதிகாரிகள் அடிச்சே கொண்டுட்டாங்களே, உங்களுடைய ஆட்சியில் ரத்த கரை படிஞ்சிருக்குன்னு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான நண்பு ராமதாஸ் அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. அதற்கு பதில் சொல்ல முடியல இவரால. 8 கால் பாய்ச்சலே 16 கால் பாய்ச்சலே ஏதோ பஞ்சுலாம் பேசிட்டு இருக்கிறார். 23 படுகொலைகள் ஒரே வருஷத்துல நடந்த பின்பாகவும், லாக்கப் படுகொலைகள் நடந்த பின்பாகவும் 24 படுகொலையிலையும் 8 கால் பாய்ச்சல் 16 கால் பாய்ச்சல் என்ற அதுக்கு பதில் சொல்ல முடியாம அவரு பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளார இருக்கக்கூடிய சிறு சிறு சலசலப்பை பத்தி பேசிட்டு இருக்கிறார். அண்ணன், நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டு பேசுறீங்க. குடும்ப கட்டமைப்பை பேணி காப்பதில் முதன்மையானவர் எங்கள் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள், எங்கள் அண்ணன் அன்பு ராமதாஸ். குடும்பம்னா பல கோடி பேர் இணைந்த ஒரு குடும்பம் பாட்டாளி மக்கள் கட்சியின் குடும்பம். அதன் மேல உங்களுக்கு ஒரு கவலையும் வேண்டாம். ஆனா ஒண்ணு நீங்க மறந்துட்டீங்க. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக, இன்னும் அந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. உங்களுடைய தங்களுடைய பொண்ணு பத்திரிகையாளர்கள் முன்பாக கதறி அழுதுகிட்டு, என்னையும் என் கணவரையும் என்னுடைய தந்தை வாழவே விட மாட்டேன்றாருன்னு பேட்டி கொடுத்தாங்க. காவல்துறை அதிகாரிகளை பயன்படுத்தி பம்பாய் வரைக்கும் அனுப்பி எங்களை மிரட்டுனாங்கன்னு சொன்னாங்க. எங்களுடைய கணவரின் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க குடும்ப கட்டமைப்பை பத்தி பேசுறீங்க. உங்களுடைய பொண்ணை நிம்மதியா வாழவே விட மாட்டேன்ற நீங்க ஒரு குடும்ப கட்டமைப்பை பத்தி பேசலாமா சொல்லுங்க. முதலில் இனிமேல் ஒரு லாக்அப் மரணங்கள் நடக்காத ஒன்றும் தடுப்பதற்கான வேலையை பாருங்க.